ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னில் இருந்தால் நம்பர் ஒன் ஹீரோ நீதான், நம்பர் ஒன் ஹீரோ நீதான். சிங்கார வீர நடை போடு, ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னில் வந்தால் நம்பர் ஒன் ஹீரோ நீதான், நம்பர் ஒன் ஹீரோ நீதான். உலகை படைத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் ஒன்னில் இருந்தால் போதும். ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. உலகை படைத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் ஒன்னில் இருந்தால் போதும். ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. ஜூரு 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 ஜூரு. பிள்ளைகள் சிறப்பாக பாடினார்கள். கரங்களை தட்டி அருமையான பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். இப்பொழுது ஆசிரியர்கள்
ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்ற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த வாரத்தில் தங்களது பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து வழிநடத்தின கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலும் உடைய புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து நீர் வழிநடத்தும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், உழைப்பதற்கு நல்ல சக்தி எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விரும்புகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தருளும். எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகளை ஈவாக தாரும். உம்முடைய தெய்வீக கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்காக இந்த ஆராதனையில் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த துதி ஆராதனையிலே நாம் கடந்த சில மாதங்களாக நாம் ஆராதிப்பதற்கு நாம் கூடி வர முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாக இம்மட்டு நம்மை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை எண்ணி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி நாம் பாடல்களை நம்முடைய அருமையான சகோதரர்களோடு நம்முடைய பாடகர் குழுவினரோடு இணைந்து நாம் கர்த்தரை துதித்து பாட இருக்கிறோம். இப்பொழுது அன்பு சகோதரர்கள் நம்மை பாடல் வேலைக்குள்ளாக வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையாக இந்த வேளையிலே சபை நடுவிலே ஆண்டவரை துதிப்பதற்கு ஆலயங்கள்லாம் ஒரு சில வாரங்களை திறக்கப்பட்டு சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமாக இருக்கிறது. அதனால இணைந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவருடைய உள்ள மகிழும் இல்லையா? ஒரு நம்ம கடந்த லாக்டவுனில் ஆன்லைன்லேயே நம்ம சர்வீஸ் அட்டன் பண்ணி இப்போ சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து ஆராதிப்புக்கு ஒரு நிகழ்வுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமாக கரங்களை உற்சாகமாக தட்டி தெரிந்த பாடல்களை நம்ம சேர்ந்து நம்ம பழைய இதயத்தோட இல்லை, புது இதயத்தோட ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பலவிதமான என்ன அலைகள் சொன்னாங்க. முதல் அலை, இரண்டாம் அலை, இப்போ அடுத்த மூன்றாம் அலையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதன் நடுவிலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்ம இங்கே உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்காங்களே, எவ்வளோ நல்லவர். போற்றி துதிப்போம் அவருடைய நாமத்தை, போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை, புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி சேர்ந்து இணைந்து பாடலாமா? எல்லாரும் சத்தமா உற்சாகமா தட்டலாம். சந்தோஷமா மகிழ்ச்சியா புது இதயத்தோட நம்ம ஆராதிக்க போறோம். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே
என்று சொன்னதால் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்று ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று சாட்சியாகவே நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்மளோட ஆவி ஆத்மா தேகம் யாவும் அவருக்காக நாம் தொட்டு செய்வது ஆண்டோடைய உள்ளம் சந்தோஷமாக உற்சாகமாக ஆண்டவரை தீர்ந்து பாடலாம். அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று கண்டு கொண்டு செய்குவே ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று கண்டு கொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை நம்மளோட எண்ணங்கள்லாம் ஒருவேளை நம்ம சில நேரம் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் வேற விதமாக இருக்கும். ஒரு அருமையான தெய்வ ஊழியர் இவ்வாறாக கூறினார். அப்புறம் நம்ம ஏதாவது ஒருவேளை பெண்களான சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஒர்க்கை பற்றி இன்னொரு தாட் வந்து நம்ம நினைத்து கொண்டு இருக்கோம் இல்லையா? அல்லது நம்ம வேலை செலுத்த இருக்கும்போது வீட்டு போய் ஏதோ ஒரு சிந்தனை சில நேரங்கள் இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்ம வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு எண்ணங்கள் வேறு சிந்தனைகளே இருக்கலாம். இந்த ஒர்க்கு முடிக்கணுமே, அந்த ஒர்க்கு முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் வந்து துதிகளோடு செலுத்தும் போது ஆண்டவர் உண்மையிலேயே நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். எண்ணி எண்ணி ஒவ்வொரு இவ்வளோ அற்புதமாக நம்மளை அழகான வாகனத்தை, அழகான வீட்டை கொடுத்துருக்காரு, அழகான குடும்பத்தை கொடுத்துருக்காரு, அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம எண்ணங்கள் வந்து துதித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் உண்மையிலே மகிமைப்படுவார் இல்லையா? அருமையான இந்த பாடல் அப்படிதான். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காக எவ்வளோ அருமையான கிருபையாக நம்ம பாதுகாத்து அந்த அந்த கிருபைகளெல்லாம் நான் எண்ணி அவரை துதிக்கும் போது ஆண்டவர் உண்மையிலே மகிழ்வார். இன்றும் தாங்கும் முன் பயமே இன்ப இயேசுவின் நாமே. ஒரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த சூழ்நிலைகள் இப்படி ஆகிக்கிறது, இப்படி நம்ம பண்ணிட்டாங்களே, அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுக்கு உருவாகி கொண்டது, நம்மளை இப்படி பயக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் இல்லையா? நம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைக்கிற தேவன் இல்லையா? அதான் அருமையாக சொல்லுகிறது வரிகள். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாரே, கண்மணி போல காக்கும் கரங்களில் உன்னை வச்சிருக்காரே, நீ எதிர்க்கும் கலங்கான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை எண்ணி எண்ணி துதிக்கும் போது ஆண்டவர் உண்மையிலே மகிழ்வார். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த பாடலை சேர்ந்து இணைந்து பாடலாம். தெரிந்த பாடல் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். என்னடங்காத கிருபைக்காய் இன்று தாங்கும் நம்புயவே இன்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் நம்புயவே இன்ப இயேசுவின் நாமமே. இனி எண்ணி துதி செய்வார் எதிரியும் கண்ணின் முன்பு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியும் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்
யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவரெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவரெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் இனி எண்ணி துதி செய்வார். நமக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக செய்யும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அல்லவா? அவர் உன்னை தாங்குகின்ற தேவன். அவர் தாசருக்கு நீதியவர் என்று சொல்லி பார்க்கலாம். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர் இனி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத இமைழ்வார் என்றும் தாங்கும் நம்புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் நம்புயமே இயேசுவின் நாமமே இனி எண்ணி துதி செய்வார். அப்படி இருந்த இடத்துல எளிமை நிற்கலாமா? ஆண்டவரை துதிக்கும் வேளை ஒரு சில நொடிகள். யாவரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரம் இது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த துதி ஆராதனைகளை கர்த்தருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம் அனைவரும் நன்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய நன்றிகளை கர்த்தர் பார்க்கிறார். ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நமக்கு அவர் போதுமானவராக இருந்தார். அந்த ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு, அந்த தெய்வத்தினுடைய அன்பு மாறாத அன்பு. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம் என்று எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவன் கொடுத்தவருக்கு நன்றி, சுகம் தந்தவருக்கு நன்றி, பயணங்களிலே கூடவே இருந்து நம்மை பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஒன்று நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, அந்த தெய்வீக அன்பை இனி நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். என் மனமே நன்றி சொல்ல கர்த்தரை ஒருபோது மறவாதே. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். வருத்தத்தின் பாதையில் கடந்து போன பொழுது, துன்பத்தின் பாதைகளில் கடந்து போன பொழுது, நெருக்கத்தின் பாதைகளில் கடந்து போன பொழுது, யார் உதவி செய்வார்கள் என்று தவித்த பொழுது, நம் தவிப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி, நம்முடைய தவிப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆனந்த தைலத்தினாலே நம்மை கிருபையாக முடிசூட்டி கொண்டாரே, அந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல் ஆத்துமமே என் முழு உள்ளமே. 2 சரணங்களை நாம் அனைவரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வண்ணமாக இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே. என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை
தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய கண்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி Yes, Jesus. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த கால வேளையில எங்களை குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் அழைத்து வந்தீரே, குடும்பமாக எங்களை கூட்டி சேர்த்தீரே, குடும்பமாக நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு இப்பொழுது எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீரே. உம்முடைய கிருபை எத்தனை பெரியது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் நாவை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு நன்றி சொல்லவில்லை, உங்களையும் என்னையும் படைத்து தாயின் கருவில் உருவாக்கி இம்மட்டு நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை வாழ வைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நாவை திறந்து நன்றி சொல்லுவோம். நாவை திறந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளை எண்ணி, அவர் பாராட்டின அன்பை எண்ணி, ஆண்டவரை குடும்பமாக உடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் நன்றிகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். என் பிள்ளைகளுக்கு தந்த பாதுகாப்புக்காக தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்த நன்மையான காரியங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக தோத்திரம். எங்கள் திருச்சபைகள் தந்த சிறு குழந்தைகளுக்காக தோத்திரம். சிறுவர் சிறுமியர்களுக்காய் தோத்திரம். எங்கள் குடும்பங்களிலே தந்த குழந்தைகளுக்காய் தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களிலே தந்த வாலிப தம்பி தங்கைமாருக்காக தோத்திரம். அவர்களுக்கு தந்த நல்ல வேலை வாய்ப்புக்காய், நல்ல வேலை வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மனத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை எல்லாரும் கரங்களை வெற்றி. ஆமென். ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா? துதி ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் ஆண்டவர் உதவி செய்தார், மனிதன் உதவி செய்யவில்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உதவி செய்தார், தெய்வம் உதவி செய்தார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை
என்னை கண்டீரே கர்த்தர் நம்மை பார்த்தார். நன்றி ஐயா. ஆண்டவர் நம்மை பார்த்தார். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் இதை பார்த்து. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 துதி ஆராதனை 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 யெகோவா ரப்பா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு முறை. எல்லாரும் ஒரு முறை கரங்களை வைத்து. ஆராதனை 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 ஆராதனை. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள், நீர் எங்களுக்கு பாராட்டின உதவிகள், நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஆண்டவரே. வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்று தவித்த பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தவித்த பொழுது எங்கள் தவிப்புகளை மாற்றி எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவரே, உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி சொல்லுகின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். ஐயோ, எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன் என்று கண் கலங்கிய பொழுது, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று என் கண்ணீரை துடைத்தவரே, உமக்கு தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். பலவீனமான நேரங்களிலே, சுகவீனமான நேரங்களிலே எங்கள் சரீரங்களை தொட்டு சுகம் கொடுத்தவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த துதி ஆராதனையில் உம்முடைய சமூகத்தில் காத்து நிற்கின்றோம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் குழந்தைகளை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் வாலிப தம்பி தங்கைமாரை ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையின் பெரியவர்களை ஆசீர்வதியும். தேவையோடு இருக்கின்றவருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். இந்த துதி ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வேலையாக அமையட்டும். இந்த துதி ஆராதனையிலே உடைய நாம மட்டும் மகிமைப்பட்டதற்காய் தோத்திரும். உடைய கிருபைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். இப்பொழுது சகோதரர்கள் ஒரு பாடல் பாடுவார்கள். தம் கிருபை பெரிதலோ என்ற பாடலை இணைந்து பாடலாம்.
தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இம்மூலமானதும் நிற்பது கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பது கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உன் கிருபை தாருமே. போதுமே உன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல துதி ஆராதனை வேளையிலே கடவுளின் பிள்ளைகளாக நாம் அனைவரும் கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். பஞ்சாபில் நவன் சாகர் அப்படிங்கிற ஒரு பணித்தளம் இருக்குது. யாரெல்லாம் போயிருக்கிறீங்க? நவன் சாகர் பணித்தளம் நம்ம நிச்சயமாக போனோம். ரொம்ப சந்தோஷம். போனவங்களுக்கு நன்றி. நம்முடைய ஃபீல்டு ஒன்று மோகாவில் இருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்திலே மோகா என்கின்ற இடத்திலே ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு ஒன்று நாம் அங்கே ஒரு ஆலயம் ஒன்று கட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது சீக்கிரமாக நிறைவு பெற இருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்கு 10.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நாம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அந்த வேலைகள் முடிந்துவிடும். ஆகவே நீங்கள் உற்சாகமாய் அதனுடைய பணிக்காய் கொடுக்க உங்களை
அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக இந்த பணி தாங்கப்பட்டு வருகின்றது. நான் நவன் சாகருக்கு சென்ற பொழுது நான் அங்கே ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை. அந்த ஆராதனை வேலையில் எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க. அங்கே வந்தவங்க எல்லாரும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக வந்து உட்கார்ந்துருந்தாங்க. நல்ல பெரிய டர்பன் கட்டியிருந்தாங்க, நீளமான தாடி வச்சுருந்தாங்க. அம்மாமார் எல்லோரும் நல்லா முக்காடு போட்டிருந்தாங்க. வந்து உட்கார்ந்தாங்க. பாடல் பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆலயத்தின் ஒரு மூலையிலிருந்து ஒரு பெரியவர் அல்லேலியா என்று அவர் சத்தத்தை தொடங்கினார். அல்லேலியா என்று சத்தத்தை தொடங்கினார். நான் நினச்சேன் அவர் தொடங்கினாரே அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே அந்த அல்லேலியா சொல்ல ஆரம்பித்தாங்க. நம்மளாம் அல்லேலியான்னு ஒன்று கொஞ்சம் பேர் அல்லேலியா. அந்த அல்லேலியா ஒரு 5 more minutes 5 நிமிடத்துக்கு மேலே போட்டிருப்பாங்க. அவர் தொடங்கின அந்த அல்லேலியா ஒரு 5 நிமிஷம் அவர் தன்னுடைய மூச்சை தம் கட்டி கொண்டு அப்படியே தொடங்கினார். எல்லாரும் சேர்ந்து அவரோடு கூட அங்கே அந்த அல்லேலியா சொன்னாங்க. நான் அதுக்கு பிறகு நம்முடைய சபைக்கு வந்த பிறகு அந்த அல்லேலியாவை சபையார சொல்ல சொன்னேன். அதுக்கு ஒரு பேர் வச்சேன், பஞ்சாப் அல்லேலியா. என்ன அல்லேலியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பிள்ளைகள் சொல்லுவோமா என்ன அல்லேலியா? பஞ்சாப் அல்லேலியா. அவங்க போட்ட அந்த சத்தம் வானளவு எட்டியிருக்கும். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டது தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டது. கர்த்தர் பெரியவர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவருடைய ராஜரிகத்தின் மேன்மையை அவர்கள் உணர்ந்தார்கள். நானும் நினைக்கிறேன், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பால ஞாயிறு குழந்தைகள் பஞ்சாப் பள்ளியிலேயே சொல்லுவோமா? ஐயா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சரிதானா? ரைட். நான் தொடங்குவேன், என் கூட சேர்ந்து சொல்லணும். எப்போ முடிக்கணும்? அப்போ தான் முடிக்கணும். சரிதானா? ரைட். சொல்லுவோமா? அல்லே லுயா. இது ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கோம், 5 நிமிஷம் சொல்ல. எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள் ஒரு முறை சொல்லுவோமா? அல்லே லுயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. நயகரா நீர்வீழ்ச்சி, அந்த நீர்வீழ்ச்சியின் அழகை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் செல்லுவார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் மத்தியான வேளை அங்கே ஒரு படகோட்டி அங்கே சென்ற சுற்றுலா பயணிகளை தன்னுடைய போட்டில் ஏற்றிட்டு அந்த நயகரா வீழ்ச்சி அப்படியே காண்பித்து விட்டு அவன் கரையில் கொண்டு இறக்கி விட்டு தன்னுடைய போட்டை ஒரு மரத்தில் கொண்டு கட்டினான். அந்த போட்டில் மரத்தில் கட்டிவிட்டு தன் கையில் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தான், உணவு. அந்த பாக்ஸை திறந்தான். மதிய உணவை சாப்பிட்டான். நன்றாக தூங்கிவிட்டான். அவன் தூங்கி கொண்டு இருக்கிறான். அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த அசைவுகளிலே அவன் கட்டிய அந்த கயிறு, மரத்தோடு கட்டிய அந்த கயிறு அப்படியே அவிழ்ந்து விட்டது. நல்லா உறங்கிட்டு இருக்கிறான் அந்த போட்மேன். அந்த போட்டில் உறங்கிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த அசைவில் அந்த போட் அப்படியே நகர ஆரம்பித்தது. அந்த போட் நகர ஆரம்பித்தது. எல்லாரும் பார்த்தாங்க, போட்டு போயிட்டே இருக்குது அப்படி சொல்லி அங்கே பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, ஐயோ போட்மேன் உறங்கிட்டு இருக்கிறாரே அப்படி சொல்லி பார்த்தார்கள். அப்படியே போய்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு அமைப்பு என்னன்னா, உயரமாக நீர் விழுந்து தண்ணீர் ஓடி சமதளையில் ஓடி பிறகு ஒரு பள்ளத்தில் போய் அது விழுந்துடும். சமதளத்திலே இந்த போட் போயிட்டு இருக்குது. போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவன் நல்லா உறங்கிட்டு இருக்கிறான். பார்த்தாங்க, ஐயோ
இந்த போட் வேகமாக போயிட்டு இருக்குதே, இப்போது நேரே போய் பள்ளத்தில் விழுந்துடக்கூடாதே அப்படி சொல்லி யோசித்தாங்க. அது போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நீர்வீழ்ச்சிக்கு அந்த சமதலையில் இருந்த 2 குன்றுகளுக்கு இடையே அந்த போட் போய் அப்படியே சிக்கிக்கிட்டு இப்போ பார்த்தாங்க, ஐயோ இந்த போட் இப்போ நல்ல ஒரு இடத்துல போய் அமைஞ்சிருக்குது, இப்போது போட்மேன் விழிச்சிட்டானா அவன் போட்டில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம் தன்னை என்று நினைத்தார்கள். இப்போ அந்த பாறைக்கு இடையிலே அந்த குன்றுகளுக்கு இடையில் இருந்து அந்த போட் மீண்டும் நகர ஆரம்பித்தது. கரையிலிருந்து எல்லாரும் பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த போட் பள்ளத்தில் போய் விழுந்துடும். படகொட்டியினுடைய நிலை என்ன? எல்லாரும் பக்கத்தில் கரையில் நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. போட்மேன், போட்மேன், போட்மேன் சீக்கிரமா எழுந்து, கெட் ஆன் த ராக், கெட் ஆன் த ராக், பாறையை பிடித்துக்கொள். போட்மேன், போட்மேன், வாக்கப், கெட் ஆன் த ராக், கெட் ஆன் த ராக். சத்தமிட்டார்கள். சத்தம் போட்மேனுடைய காதில் வில்லை. அவன் எழுந்தல. மீண்டும் எல்லோரும் தங்கள் குரலை உயர்த்தி சொன்னார்கள், தங்கள் சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். போட்மேன், போட்மேன், வாக்கப், கெட் ஆன் த ராக், கெட் ஆன் த ராக். அவன் முழிக்கவில்லை, நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். படகு அந்த பள்ளத்தில் போய் விழுந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் நித்திய ராஜ்யத்துக்கு, அந்த தேவ ராஜ்யத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது, நாம் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஒரு அரசனுடைய வாழ்விலிருந்து சில காரியங்களை கற்று நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்யலாம். என்னோடு நீங்கள் இணைந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தையும் நான் வேகமாக சொல்ல போகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பகுதியை கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே அற்புதங்களை செய்யட்டும். இங்கே ஒரு அரசனை பார்க்கிறோம். அந்த அரசனுக்கு பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், ஆசா. அந்த அரசனுடைய பெயர் ஆசா என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான். அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். குட் கிங், நல்ல அரசன், நல்ல அரசன். அவன் கர்த்தருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பிரியமாய், ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய ஆட்சியை தொடங்கினான். அப்படி அவன் என்ன செய்தான்? அங்கே 5வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. யூதாவுடைய எல்லா பட்டணங்களையும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, விக்கிரக தோப்புகளை எல்லாம் அவன் அகற்றிவிட்டு ஒரு காரியம் சொன்னான். அங்கே 4வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், கடவுள் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் வழியாக நடக்கணும் அப்படி சொன்னான். இப்போ கடவுள் அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆசீர்வதித்தார். எத்தனை வருஷம் பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் முதல் வசனத்தில் கடைசி பகுதியை வாசியுங்கள். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கா. எத்தனை வருஷம்? 10 வருஷம். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. 10 வருஷம் அவருடைய ராஜ்யபாரம் அமைதியாக போகுது. இப்போ கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் வைக்கிறார் பாருங்கள். அங்கே 9வது 10வது வசனம், அங்கே 9வது வசனத்தை பாருங்கள். 2 நாளாகவும் 14:9.
அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான். சேரா சேரா யார்? சேரா யார்? எத்தியோப்பியன். இந்த எத்தியோப்பியன் ஆசாவோடு சண்டை போட வர்றான். இந்த ஆசா எந்த ராஜா? யூதா தேசத்து அரசன். யூதா தேசத்து அரசனாகிய இந்த ஆசாவோடு போர் செய்வதற்கு எத்தியோப்பியனாகிய சேரா எவ்வளவு படையோட வர்றான் பாருங்க. எத்தனை? 10,00,000. ஆனா இவன்ட்ட எத்தனை லட்சம் படை இருக்கிறது பாருங்கள். 8வது வசனத்திலே பாருங்கள். அவனிடத்திலே வாசிங்க 8வது வசனம். 3,00,000 பேர் பாருங்கள். 5,80,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவன் சண்டைக்கு வர்றது எத்தனை பேர் வராங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 10,00,000 பேரோட வர, 300 ரதங்களோடு வர. யார் ஜெயிப்பா? யாருமா ஜெயிப்பா? சேராதான் ஜெயிக்கணும். இப்போ ஆசா ஒரு காரியம் செய்கிறார். ஆண்டவருடைய சந்நிதிக்கு ஓடுகிறான். துன்பம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, எதிரி தாக்க வரும் பொழுது ஆசா கடவுளை நோக்கி ஓடி வருகிறான். ஓடி வந்து ஒரு ஜெபம் பண்றா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போறோம். திருமறை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவன் என்ன ஜெபம் பண்ணினார் அந்த ஜெபத்தை வாசிக்க போறோம். நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது அனைவரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. யுத்தத்தை யார் பக்கம் திருப்புறாரு? யார் பக்கமா திருப்புறாரு? தேவன் பக்கம் திருப்புகிறார். கர்த்தருடைய பக்கம் திருப்புறார். ஐயா, இந்த யுத்தம் என்னுடைய யுத்தம் அல்ல, உம்முடைய ஜனங்களாகிய எங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே. மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேயும், உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். போராட்டத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டாரு. கர்த்தர் வெற்றி கொடுத்தார். கர்த்தர் அற்புதம் செய்தார். இப்போ அற்புதம் செய்த பிறகு அங்கே அவர் வருகிறார் ஜெருசலேமுக்கு. அங்கே கர்த்தருடைய பட்டணத்துக்கு வர்றார். வரும் பொழுது அங்கே பாருங்கள் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் வந்துட்டோம். 15வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்போ ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை எழுப்புகிறார். அவனுடைய பெயர், அங்கே அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அசரியா வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆசாவை பார்த்து சொல்றாரு, ஆசாவே நீர் கவனியும், யூதா பென்யமீன் கோத்திராரே கவனியுங்கள், கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களானால் அவரும் உங்களை விட்டு விடுவார். பக்கத்தில் சொல்லுவோமா? நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்களோட இருப்பார். சொல்லுங்க, நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் யாரோட இருப்பாரு? உங்களோட இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுட்டு போயிடுவார். ஒரு எச்சரிப்பு, ஊழியன் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆசாவை நன்றாக கவனியும், பென்யமீன் கோத்திரத்தாரே, யூதாவின் மக்களை கவனியுங்கள். நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். என் அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்போம், கர்த்தரோடு இருப்போம், தெய்வத்தோடு இணைந்திருப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வாசகம் உண்டு. கடவுள் நம்மை கடினங்களை சுற்றி அல்ல, கடினங்களுக்கு ஊடாக அவர் நடத்துவார். கடவுள்
நம்மை கடினங்களை சுற்றி அல்ல, கடினங்களுக்கு ஊடாக நடத்துவார். ஆனால் அந்த கடினங்களுக்கு ஊடாக நடத்தும் பொழுது எந்த அளவிற்கு அவர் நம்மோடு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. கடினங்களை சுற்றி அல்ல, கடினங்களுக்கு ஊடாக கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆசாவுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. ஆசா அழகா தன்னுடைய ராஜபாரத்தை நடத்துகிறார். பாருங்கள், அவர் நிறைய காரியம் செய்வார், சொல்லிகிட்டே இருக்கலாம், நேரம் போயிடும். 15வது அதிகாரத்தில் 13வது வசனம் 12-13வது வசனத்தில் சொல்றாரு, நீங்க எல்லாரும் கர்த்தரை தேடணும். நீங்க யாரெல்லாம் கர்த்தரை தேடாம இருக்கிறீங்களோ அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கிறாரு. என்ன தண்டனை கொடுக்கிறார் பாருங்க, என்ன தண்டனை கொடுக்கிறாரு? கொலை செய்யப்பட வேண்டும். சட்டத்தை கடுமையாக்குகிறார். தெய்வத்தை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஏன்னா இந்த யூத ஜனங்கள், பென்யமீன் கோத்திர மக்கள் அந்நிய தெய்வங்களையும் அந்நிய காரியங்களையும் அந்நிய கிரியைகளையும் செய்வதற்கு போய்விட்டார்கள். இங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தரை மட்டும் தேட வேண்டும் என்பதற்காக சட்டத்தை கடுமையாக மாற்றுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவங்க அம்மா 16வது வசனத்தில் பாருங்க, 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவன் தாயாகிய மாகாளை எதா வைக்கல சொல்லுங்க, எதா வைக்கல? ராஜாத்தியா வைக்கல. அவன் தாயாரை ராஜஸ்திரியின் அந்த அந்தஸ்தில் இருந்து நீக்கி போடுகிறான். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அதில் ஒரு காரியத்தை நோட் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் 18வது வசனம் பனிமுட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து கொடுத்தான். 17வது வசனம் சொல்லுது, ஆசா இருதயம் கர்த்தருக்கு உத்தமமாயிருந்தது. எப்படி இருந்ததா? உத்தமமாயிருந்தது. இப்போ கர்த்தர் அவருக்கு அரசாட்சியிலே என்ன செய்ததாம் பாருங்கள். 19ஆம் வசனம் வாசிங்க, யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும், கிட்டத்தட்ட ஏற்கனவே எத்தனை வருஷம்? இப்போ 25 ப்ளஸ் என்ன ஆகி போச்சு? 35 வருஷம் அப்படி ராஜபாரத்தில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. 35 ஆண்டுகள் முடிஞ்சு போயிடுச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கடவுளுக்காக வாழ்கின்ற வாழ்க்கையிலே, தெய்வத்துக்காக வாழ்கின்ற வாழ்க்கையிலே 35 ஆண்டுகள் உத்தமமாய் வாழ்ந்து முடித்து விட்டார். யாரு? ஆசா. இப்போ அடுத்த அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தை அடுத்த ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? அங்கே ஆசா எந்த கோத்திரம்? நல்லா கவனிக்கணும். ஆசா எந்த கோத்திரம்? சத்தமா சொல்லுங்க. யூதா கோத்திரம். இப்போ இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்த அரசன் பாசா. பாசா ஆசாவுக்கு விரோதமாய் வருகிறான். யுத்தத்துக்கு வருகிற டெஸ்ட், கடவுள் டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு 10 வருஷம் கொடுத்து ஒரு டெஸ்ட் வச்சாரு. அதுக்கு ஒரு இப்போ 35 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்குறாரு. ஆசாவுக்கு விரோதமாய் பாசா, மூடிக்கு ஏற்ற ஜாடி மாதிரி ஆசாவுக்கு ஏற்ற பாஷா, தன்னுடைய சொந்த ஜனம் இஸ்ரவேல், தன்னுடைய சகோதரர் பாசா வருகிறார். சேரா வரும் பொழுது ஆசா எங்கே போனார்? எங்கம்மா போனாரு? தேவனிடத்தில் போனார். பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இப்போ என்ன பண்றாருன்னா, இப்போ அவர் செய்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்க பாருங்க, கடவுளுடைய ஆலயத்தில் இருந்து வெள்ளி மூட்டுகளையும் பொன்களையும் அங்கே ஆண்டவருக்கென்று நேர்ந்த பரிசுத்தமான பொருட்களை எடுத்துக்கொண்டு யார்கிட்ட போறாரு? யார்ட்டமா போறாரு? சிரியா ராஜா கிட்ட போறாரு. யாரு? சிரியா ராஜா பெனதாத்துக்கிட்ட போறாரு.
கர்த்தரிடத்தில் உதவி கேட்க வந்த ஆசா, வெற்றி கொடுத்த கர்த்தர், எச்சரிப்பையும் கொடுத்த ஆண்டவர், இப்போ தன்னுடைய சகோதரன் பாசா இஸ்ரவேல் தேசத்து அரசன் வரும் பொழுது அங்கே ஆசா கர்த்தரை தேடாமல் அந்நிய அரசன், சீரியா தேசத்து அரசன் பெனதாத்தை தேடி போறான். எங்க இருந்து பொருள் எடுத்துட்டு போற? கிப்ட் எங்க இருந்து போதுமா? எங்க இருந்து போகுது? சத்தமா சொல்லுங்க. கிப்ட் எங்க இருந்து போகுது? ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவருக்கு இவன் கொடுத்தான். இப்போ கொடுத்தது என்ன செய்யறான்? எடுத்துட்டு போய் கொடுக்கிறான், கிப்ட் கொடுக்கிறான், தவறுகிறான். தடுமாற்றம். 35 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. தடுமாற்றம். இப்போ ஆசா போய் ஆசா பெனதாத்திட்ட போய் கேட்கிறான். இப்போ கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு. எந்த தீர்க்கதரிசி? 7வது வசனம். அந்த காலத்திலே ஞானத்தில் சிக்காரனாக இருந்த, பாருங்களா, அனானி. பாருங்கள், சீரிய தேசத்து இராணுவம் உம்முடைய கைக்கு தப்பி போயிற்று. கர்த்தரை தேடவில்லை, மனிதனை தேடி போனான். எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு விட்டு மனிதனை தேடி போகிறோமோ, மனிதனை நமக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டு செல்கிறோமோ, அங்கே நமக்கு ஆபத்துகள் அதிகம். கர்த்தர் தான் நமக்கு ராஜாவா இருக்கணும். கர்த்தர் தான் நமக்கு ராஜாவா இருக்கணும். நான் இப்போ சொல்றேன் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் வீழ்ச்சி கண்டார்கள். இந்த ராஜாக்கள் எல்லாம் வீழ்ந்து போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அரசராக இருந்தார். மோசே சொல்லுவார், கர்த்தாவே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கண்டு வந்து கேட்டாங்க, மற்ற தேசத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு யார் வேணும்? ராஜா வேணும். ராஜாவை கொடுத்துட்டாரு. அந்த ராஜாக்களுடைய வீழ்ச்சி மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போவதற்கு ஏதுவாக அமைந்தது. அனானி சொல்றான். அனானி என்ன செய்தான் தெரியுமா? அனானியை பிடிச்சு இதை சொன்ன உடனே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, இந்த விஷயத்தில் நீர் மதிக்கட்டவராய் போய்விட்டீரே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். யாரு? அனானி. ஆசாவே, இந்த காரியத்தில் நீர் மதிக்கட்டு போய்விட்டீர், கர்த்தரை தேடாம மனுஷனை தேடி போயிட்டீரு. கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? ஆசாவுக்கு. அனானியை பிடிச்சு சிறையில் போட்டான், அடித்தான். அங்கே பாருங்கள், அவனை தண்டிக்கிறவரிடத்தில் யாரை கொண்டு கொடுக்குறான்? சொல்லுங்களே. ஊழியக்காரனை கொண்டு கொடுக்குறான், தீர்க்கதரிசி. இன்னைக்கு எப்போவுமே ஊழியர்கள் வந்து ஆசீர்வாதம் தான் சொல்லணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடவுள் நம்மளை நல்லா வைப்பார், அதில் மாற்றமே இல்லை. இந்த ஆசாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம், நீ கர்த்தர் சொல்ல கேட்கலப்பா, அதனால் இப்படி ஆனோன்னு கோபம் வந்துடுச்சு. இவர் யாரு? அரசர். கோபம் வந்துடுச்சு. அவரை தண்டிக்கிறவனிடத்தில் கொடுத்தார். கொடூரமாய் அவனை மட்டுமல்ல, இன்னும் அநேகரை கொடூரமாக தண்டித்தான். போயிடுச்சு. இப்போ வருஷம் கடந்து போய்விட்டது. இப்போ பாருங்க, 12வது வசனம். ஆசா அரசாண்ட 39வது வருஷம். அவர் வீழ்ச்சி. அப்படியே பின்மாற்றம் வருகிறது. அப்படியே காலில் ஒரு சின்ன நோவு வந்தது. அவர் கால்களிலே வியாதி கண்டு அது மிகவும் உக்கிரமாக இருந்தது. இப்பொழுது ஆசா கர்த்தரை அல்ல, ஆசா யாரை அல்ல? கர்த்தரை அல்ல, பரிகாரிகளையே தேடி போனான். அவனுடைய வாழ்வு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென்.